இந்த போட்டோவை பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கிறவரு 70 வருஷம் இந்த அயர்ன் பாக்ஸ்லயே தான் இருந்திருக்காரு. இவருடைய பேர் தான் பால் அலெக்சாண்டர். இவருக்கு 6 வயசா இருக்கும்போது போலியோ நோயால பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்டு டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க, உங்க பையன் இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போயிடுவான், போலியோ நோயால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவங்க பையனுக்கு பால் அலெக்சாண்டருக்கு கழுத்து கீழே எல்லா பார்ட்ஸுமே வந்து செயலிழந்து போயிடுது. ஸோ வீல் சேர்லயே தான் அவர் வாழ்க்கையை கடக்கிறாரு. கொஞ்ச நாட்களே உயிரிழந்து போயிடும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கொஞ்ச நாட்கள் போக போக பிரீத்திங்ல இஷ்யூ வருது. ஸோ உடனே அந்த லங் பாக்ஸ்ல கூட்டிட்டு போயிட்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த லங் பாக்ஸ் வந்து ஆர்டிபிஷியலா பிரீத்திங் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படியே ரொம்ப வருஷங்கள் இருக்காரு. ஸ்கூலிங் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வீட்டுக்கே வந்து கிளாஸ் எடுத்துட்டு போவாங்க. அப்படியே இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதுறாரு, ஸ்கூலிங் பாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு லா யூனிவர்சிட்டியில போயிட்டு படிக்கிறாரு. படிச்சு அவருக்கு லாயரும் ஆகுறாரு பின்காலத்துல. ஸோ வந்து கோர்ட்ல வந்து 1-2 சந்தர்ப்பங்களை போய் வாதாடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வீட்டுக்கே வந்து இவரோட வீட்டுக்கே வந்து நிறைய பேர் லீகல் அட்வைசஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னா, ஸோ பின்காலத்துல இவரு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவரோட பயோகிராஃபியை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் சர்வைவர். 70 வருஷம் போலியோ வந்து ஒருத்தர் 70 வருஷம் வாழ்ந்திருக்காருங்க அப்படின்னா அது இவர் மட்டும்தான். ஸோ இவரால இவ்வளவு விஷயம் செய்ய முடியும் அப்படின்றப்ப நம்மளால ஏன் செய்ய முடியாது? ஸோ அவர்கிட்ட போயிட்டு நிறைய பேர் உன்னால இதெல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் நினைச்சது என்னால செய்ய முடியும் அப்படின்றதான் அவர் நினைச்சிருக்காரு.